ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்போ மக்களை பொறுத்தளவில் மாற்று அரசியல் வேணும்னு வந்திருக்காங்கனாலே நிறைய பிரச்சனைகள் களத்தில் இருக்கு. புதுசாக வரக்கூடியவங்க ஏதோ மாற்றாக இருப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் மாற்று அரசியல் வேணும்னு தாவேக்காவுக்கு ஓட் போட்டிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தோன்னா இப்போ அமைச்சர்களாக இருக்காங்க. அவங்களும் பார்த்தோன்னா ஆக்டிவாக இருக்காங்க. நிறைய ப்ரெஸ் மீட்லாம் நடத்துகிறாங்க. களத்துக்கு போய் நிறைய ஆய்வெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டி இப்போ பிரச்சனைகளும் பார்த்தா வெளிவர ஆரம்பிக்குது. குறிப்பாக பவர் கட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. அப்புறம் போக்குவரத்து துறை அமைச்சர் பேசும்போது பார்த்தோன்னா அவருமே விஷயம் சரியாக தெரியாத மாதிரி தான் தெரியுது அவர் பேசுகிறத பார்த்தா. அப்புறம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. எந்த கண்டிஷன்ஸ்லாம் விஜய் அவர்கள் அப்போஸ் பண்ணாரோ அந்த மாதிரி இங்கேயும் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் உள்ளே இருக்குது. ஸோ நிறைய பிரச்சனைகள் வெளியே வர ஆரம்பிக்குது. எப்படி பார்க்குறீங்க? நிர்வாகம் எப்படி போயிட்டுருக்கு சார்? அதாவது முதல்ல வந்துட்டு இப்போ போக்குவரத்து துறைக்கு வரும். ஏன்னா வந்து இது அன்றாட மக்கள் பிரச்சனை. முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் ஐயா வந்து பிரச்சாரத்தின் பொழுது என்ன சொன்னார்னா, இலவச பஸ்ஸு வந்து எங்கேருந்து எங்கே வேணால் போகலான்னு சொன்னார். அதை உடனடியாக சாத்தியமாக கொண்டு வர முடியுமானா அதுக்கு சாத்தியம் இல்லை. அது அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில. எனக்கு ஒரு பத்திரிகையாளராக அது இமீடியட்டாக கொண்டு வரதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து பண வசதி அங்கே பெருசாக இல்லை. புதுசாக பஸ்ஸு வாங்கிட்டு நீங்கள் ஃப்ரீன்னு சொன்னால் வண்டி பத்தாது. ஃப்ரீன்னு சொல்லிட்டு பஸ்ஸை விடணும். ஃப்ரீன்னு சொல்லிட்டு பஸ்ஸு விடாமலே ஃப்ரீ அப்படின்னு அறிவிச்சிட்டா அது வந்து எடுபடாது. அந்த திட்டத்தினுடைய நோக்கம் நிறைவேறாது. அதனால் அரசுக்கு நல்ல பேர் கிடைக்காது. இப்போது கிளாம்பாக்கத்தால் ஒரு சில பிரச்சனை. இப்போது இந்த அரசு வந்து ஒருவேளை கொள்கை முடிவா கிளாம்பாக்கத்தில் இருக்கிற அந்த பஸ்ஸு சர்வீஸை பாதியை நாங்கள் திருப்பி கோயம்பேடு திருப்புறோம். பாதி வந்து கிளாம்பாக்கம், பாதி கோயம்பேடு திருப்புறாங்கன்னா மக்களுக்கு வந்து மேபி கிளாம்பாக்கம் வரலும் போய் பஸ்ஸு கிடைக்காம கஷ்டப்படுறது. இப்போ கோயம்பேடுனா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் பக்கமாக இருக்குது, போய் பார்க்கலான்றதுலாம் தோணும். ஒருத்தர் ரிசர்வ் பண்ணுறாரு, இல்லை அன்ரிசர்வ்டு. இப்போ சென்னையிலேருந்து கிளாம்பாக்கம் போனோன்னா 2-2.5 மணி நேரம் ஆகும். 2.5 மணி நேரம் போயிட்டு அங்கே பஸ் இல்லைன்னா அது அங்கே தங்கிறதுக்கு ரூமு, கேமு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இன்னும் அதெல்லாம் அந்தளவுக்கு சரியாக வரல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு தெரியாமல் அங்கே போய் சாப்பிட்டியா கண்ணு, நான் சாப்பிடல, அவர் திருப்பி பஸ்ஸு வரல, இல்லை நான் சாப்பிடல, இல்லை ஏன் பஸ்ஸு வரல, நான் சாப்பிடல, இது ஒரு பதில். அடுத்து நாங்கள் வந்து இந்த கூட்டத்தை எப்படி கஷ்டம் ரிசர்வ் பண்ணாமல் பாருங்க, அவங்களெல்லாம் அன்ரிசர்வ்டு ஆக்கி இறக்கி விட்டோம். இப்போ ட்ரெயின் நீங்கள் வந்து கேரளாவுக்கு போகிற ட்ரெயின், இல்லை கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி பொங்கல் டைமில் ஆர்பிஎஃப் வந்து லட்டியை வச்சுட்டு நிற்பார் ஸ்டேஷனில், பிளாட்ஃபார்மில். என்னன்னா கூட்டம் ஒருத்தருக்கு கால் மேலே தோல் மேலெலாம் ஏறி தாவி போய் பெட்டு பிடிப்பாங்க, உள்ள சேர் பிடிப்பாங்க. அன்ரிசர்வ்டில் தள்ளுமுள்ளு நடக்கும். லைனாக அவங்கள உள்ளே அனுப்புறதே மனிதர்கள் வந்து திடீர்னு பார்க்கும்போது என்ன மனிதர்களாக இவர்கள் ஆடு மாடுகளாக தெரியாத அளவுக்கு நடவடிக்கை நடக்குவாங்க. குழந்தை இருந்தால் தள்ளி விடுறது, நெருக்கடி. நாம் போய் உக்காந்துடணும், நெசக்குனா என்ன, பக்கத்தில் ஒரு பெண் இருக்கிறாங்களே, அதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் டிடிஆர் வந்து கூட்டம் நிறைய வந்துச்சு, ரிசர்வ்டுலாம் வாங்க வெளில, அன்ரிசர்வ்டெலாம் பிரச்சனை வருது, உள்ளே போங்க அப்படின்னு இவ்வளோ புத்தி கூர்மையான ஒரு விஷயத்த ஒரு நாளும் தென்னக ரயில்வேல நான் பார்த்ததில்லை. ஏர்போர்ட்டில் உள்ளே போக முடியாது டிக்கெட் இல்லைன்னா, அது வேறு விஷயம். அப்போது தீர்வுன்னு நினச்சி மூளையை சிந்திக்காமல் இப்படி ஒன்று பண்ணிட்டீங்க. ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டோ சரி, ஆனால் அதில் வெகுளித்தனம் இருக்குங்க, இன்னசென்ஸ் இருக்குது. ஒரு தெரியல இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யணும்னு தெரியல அமைச்சருக்கு. ஆனால் வாய்ப்பு கொடுத்துட்டார் விஜய் சார், நீ தான் போ அமைச்சர் போ அப்படின்ட்டார். இந்த படம்லாம் பார்ப்போம்ல, நடுவில் வந்து சிபிராஜ் சத்யராஜ் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. வீட்டில் வந்து ஒரு டம்ளரை தூக்கி போடுவார், புருஷன் வந்து கையில் ஒன்று வச்சு அடிச்சிட்டு இருப்பார். பார்த்தோன்னே அந்த அம்மா எதை தூக்கி பூரி கட்டி தூக்கி போட்டால் அடிக்கிறார், வெளில ஜல்லிக்கரண்டி தூக்கி போட்டால் ஜல்லிக்கரண்டி வச்சு அடிக்கிறார். இவர் வந்து கிரிக்கெட் விளையாடுறது கரெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஒரு டீம் ஒன்று போடுவாங்க. அதில் வந்து ஐயா வடிவேல் கூட நடிகராக நடிச்சிருப்பார். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்படியெல்லாம் போட்டு இந்த துறைக்கு அமைச்சர் நீ போ, இந்த துறைக்கு அமைச்சர் நீ போ. அங்கே சகோதரி கீர்த்தனை பார்த்தா ரீல்ஸ் போட்டு வருவாய் இருக்கிறாங்களாம். சரி, இவங்களோட நோக்கம் என்பது நல்ல நோக்கங்க. அந்த நோக்கத்தில் வந்து நான் எல்லளவும் அதை நான் கேள்வி கேட்கல. அவங்களுக்கு தெரியல, பாவம், உண்மையிலே தெரியல, சத்தியமாக தெரியல. தெரிஞ்சால் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஊழல்லாம் பண்ணல, இதுவரையிலும் கெட்ட பேரெல்லாம் உருவாக்கல. என்ன பண்ணுறது தெரியாமல் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த அமைச்சர்கள் வந்து தப்பாக எதனா ஒன்று பண்ணி, இதுக்கெல்லாம் வந்து திமுக சதி கிடையாது. போயிட்டு ரிசர்வ்டாக வந்தவங்கள இறக்கி விட்டுட்டு அன்ரிசர்வ்டு ஏற்றி யாருன்னா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோ வைத்து ஜட்ஜி பார்ப்பார், யாருப்பா இறக்கி விட்டது, எந்த அதிகாரிப்பா, சார் நீங்கள் ரீல்ஸ்லாம் பார்க்கலையா சார், அமைச்சர் தான் சார் இறக்கி விட்டார். என்னது அமைச்சரா,
நீ எஸ்சிடிசியில் வாங்கினியா பட்டிக்கிட்ட? ஆமாம் இது பாருங்க, பயணம் பண்ணல, இல்லைங்க போகலங்க. யார் போனது? எனக்கு பதிலாக வேறு ஒருத்தர் போனாங்க. உன் டிக்கெட்டு யார் எடுத்து விற்றது? விற்கலாம் இல்லைங்க. அமைச்சர் வந்தார், அவங்களாம் பிரச்சனை நிறைய பண்ணுறாங்க, நீ பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக சட்டப்படி நிற்கிற. அதனால் சட்டத்தை மீறி இல்லை அதுக்கு எதனா வழி இருக்குதா? நான் உடனே போனேன்னு அவங்க சவுண்டு விட்டாங்க, அதனால் அமைச்சர் பயந்துக்கிட்டு அவங்கள ஏற்றி அமிச்சிட்டு எங்களை இறக்கி விட்டாருன்னா நீதிமன்றம் என்ன பண்ணும்? இதுக்கு பெரிய தண்டனைலாம் கொடுக்க முடியாது. எனக்கு இருக்கிற 10,000 கேஸில் இப்படி ஒரு கேஸா ஆண்டவா அப்படின்னு அப்படி பார்ப்பாங்க. இந்த சைடு அமைச்சர் கவர்மெண்ட் ப்ளீடர் நிற்பார், மைலாட் பெருசாக எதுவும் சொல்லி விட்றாதீங்க, அமைச்சர் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சரி, இந்த டிக்கெட்டுக்கு அவருக்கு என்னவோ அதுக்கு வந்து கூட ஒரு 4 மடங்கு 10 மடங்கு காஸ்ட்டை போட்டு அதுக்கு ஒரு 8% வட்டியை போட்டு குத்து விடுங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பிரச்சனைகள் வருது. ஒரு சைடில் விஜய் அவர்கள் பேசவே மாட்டேங்கிறாரு, ப்ரெஸ் சந்திக்கவே மாட்டேங்கிறார். இன்னொரு சைடில் பார்த்தோன்னா அமைச்சர்கள் ஓவராக ரீல்ஸ் போடுறது, ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது, அப்புறம் அந்த இன்ஸ்பெக்ஷன் போகிறது நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால நிறைய பிரச்சனைகள் வருது. எனக்கு என்னமோ தீர்வு ரொம்ப சிம்பிள் தான், கொஞ்சம் ப்ரெஸ்ஸெல்லாம் சந்திக்காமல் கொஞ்சம் அளவாக சந்திச்சுட்டு கொஞ்சம் ரீல்ஸையும் அளவாக போட்டால் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, ரீல்ஸ் மறந்துடணும். ரீல்ஸ் போடுற வயசு வேறு. ரீல்ஸ் போடுறது, ஆடியோ போடுறது, விலாகு நேர்களே அப்படின்னு பண்ணுறது அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. அமைச்சர்கள் அது வேலை கிடையாது. மா சுப்பிரமணியன் வந்து டெய்லி ஓட்டப்பந்தயம் ஓடுவார், யோகா பண்ணுவார், அவர் உட்காந்து ரீல்ஸாக போட்டுருந்தார். அதை வேறு யாருன்னா ஷூட் பண்ணி போடுவாங்க, அவரே உட்காந்து அதை பண்ணின்னு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலை இருக்கும். அதெல்லாம் வந்து அதை உட்காந்து போடுறது கொள்வது ஒரு அமைச்சரோட நேரம் விரையுங்க. அது 21 வயசு 24 வயசு பண்ணுற வேலையை தான் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி அமைச்சராங்க? அவங்க டார்கெட் 24 இயர்ஸாக இருக்காங்களே, என்ன பண்ணுறது? அவங்கள ரீச் பண்ணணும்னு பார்க்குறாங்க. விஜய் சாரோட பாட்டு பேக்ரவுண்டு போட்டாவே டான்ஸ் ஆடி ஓட்டு போட்டுருவாங்க. நீங்கள்லாம் போய் ரீல்ஸ் போட்டு வேணவே வேணாம். இப்போ பேர் கொஞ்சம் சிந்திக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அடுத்த முறைலாம் வந்து யோசிப்பாங்க ஓட்டு போடுறதுக்கு. நீங்கள் இப்படியே போச்சுன்னா இப்போது வேலை வாய்ப்பு ஒரு 4-5 கம்பெனி இங்கேருந்து போகுது. இப்போது தொழில்துறை இங்கேருந்து ஒரு 2-3 போகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு இண்டஸ்ட்ரி போனாவே 1500-2000 பேர் வேலை போச்சுன்னா அந்த தொகுதியில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். திருப்பி அந்த தொகுதி நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஒரு கம்பெனின்னு இருக்குன்னா அந்த கம்பெனி வந்து அங்கே பாதிக்காத, விவசாயத்தை பாதிக்காத கம்பெனியாக இருந்து வேலை வாய்ப்பையும் கொடுத்துனா அது ஒரு வரப்பிரசாதம். தொழில்துறை அமைச்சர்னா அதனுடைய சீரியஸ்னஸ் என்ன தெரியல, பாவம். யார் சொல்லி கொடுப்பா? சுகாதாரத்துறை அமைச்சர் செய்ய வேண்டிய வேலையை கோட்டு போட்டுக்கின்னு நான் வந்து டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணிலேருந்து போய் ஆய்வு பண்ணுறாங்க. அது இத்தனைக்கும் ஐயா ஆனந்த் அவர்கள் கண்டித்து இது குறைஞ்சிக்குது. கண்டிக்காமல் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்போ வெறும் அமைச்சர்கள்லாம் ரீல்ஸ் போடுறாங்க, கட்சிக்காரங்களாம் ரீல்ஸ் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? ரீல் அந்து போயிருக்கும். இதனுடைய சீரியஸ். அதாவதுங்க, உங்களோட ஆயுதம் எதுவோ அந்த ஆயுதமே இன்றைக்கி நீங்கள் வச்சுருந்தது 2 முனை கத்தி. இப்படி 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 பண்ணிட்டு இருந்தீங்க, அது ஒரு சைடு எதிரில் கீறிச்சு, இன்றைக்கி உங்களே சேர்த்து கீறுது, உங்களே அது போடுது. இதனுடைய மோகம் என்பது இது மோசமாக போகும். இப்போ இன்னும் நீதிமன்றத்துலலாம் இன்னும் போகலை நிறைய கேஸ் எல்லாம். இதெல்லாம் நீதிமன்றம் போச்சுன்னா ஜட்ஜிக்கு என்ன போச்சு கேட்பார் கேள்வி. என்னங்க இது இந்த மாதிரி அமைச்சர் ரீல்ஸ்லாம் போடுவீங்களா நீங்கள் அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு அமைச்சரை பார்த்து ஆமாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும்? ஆய்வு என்பது வேறு, ரீல்ஸ் என்பது வேறு. இவங்களுக்கு பாவம் தெரியல. இந்த குழந்தையை கட்டி பிடிக்கிற மாதிரி அது ஒரு வீடியோ போடுறது. அப்புறம் இன்னொருத்தர் இங்கே இருக்கிற குப்பையை அப்படியே வாரி திரும்பி அங்கே அந்த பள்ளத்தில் கொட்டணும். மலைக்கு மேலே எங்கே சொல்கிறாரு? ஆமாம், மலைக்கு மேலே மலை மாதிரி இருந்தால் ஒரு மலை. நான் என்ன கேட்குறேன்னா, ஊட்டி டொட்டபெட்டா பீக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே நிறைய பள்ளம்லாம் இருக்குது. கொடைக்கானல் குணா கேவ்ஸுக்கு இதில் பெரிய பள்ளம். நிறைய குப்பையை வாரின்னு போய் கொடைக்கானலில் போய் அந்த குணா கேவ்ஸில் போட்டு மூடிடுங்க, யாரும் ஊந்து சாக மாட்டாங்க. அதுக்கப்புறம் சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்குது, மோயார் வேலையில் காஜு இருக்குது, அதுவும் பெரிய பள்ளத்தாக்கு. அவ்வளோ பள்ளங்குது, இவ்வளோ நிறைய குப்பை இருக்குது நமக்கு. தாம்பரம் போனால் அங்கே குப்பை, கொடுங்கியூரில் குப்பைமேடு இருக்குது, பெரும்பாக்கம் பள்ளிக்கரணையில் குப்பைமேடு இருக்குது, அம்பத்தூரில் குப்பைமேடு இருக்குது, மணலியில் அந்த சைடு நிறைய குப்பை கொட்டுறாங்க. சென்னையில் ஒன்று எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. பெரிய டெண்டராக விட்டு பெரிய கான்ட்ராக்டாக வாங்கி கப்பு வராத மாதிரி ஒரு வண்டி ரெடி பண்ணி அப்படியே பெரிய பெரிய மலை, ஏலகிரி மலை கீழே இருக்கிற பள்ளம், அந்த பள்ளத்தில் கொட்டினோன்னா அங்கே பள்ளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற யாரா அது எந்த ஊர் குப்பையாக அது வந்து இங்கே கொட்டுற கேட்பாங்க. ஏங்க அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சோஷியல், அதாவது என்வைரன்மெண்டல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சப்ஜெக்ட் உலகம் பூரா பெரிய பிரச்சனை, கார்பனோட எமிஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, க்ரீன் ஹவுஸ் கேஸ் என்ன, நெட் ஜீரோ கான்செப்ட்னா என்ன,
ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கிறது, குப்பையை எப்படி தரம் பிரித்து குப்பையை வந்து ரீசைக்கிள் பண்ணி அதனால் வரக்கூடிய நச்சுத்தன்மை ஆகாயத்துலேயோ இல்லை நீர்லேயோ இல்லை காற்றுலையோ பரவக்கூடாதுன்னு அதிநவீன விஞ்ஞானத்தில் சிந்தித்து செயல்பட்டு முன்னேற முடியாமல் தத்தளித்துட்டு இருக்கிற நேரத்தில் ஐயா வரார். தாவேக்காலேருந்து வரேன், இவ்வளோ தானே, இந்த குப்பையை தூக்கி அங்கே கூட்டிட்டு அந்த குப்பையை போய் அங்கிட்டு கூட்டிட்டு ஓவர். இவ்வளோ விஷயத்தையும் ஒரு 20 நாளில் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க ஒன்றும் புரியல. பஸ்ஸு இல்லை, ஃபஸ்ட்டு கிளாம்பாக்கத்துக்கு போனால் பிரச்சனையாகுது. இப்போ கிளாம்பாக்கத்துக்கு பதிலாக பிளாம்பாக்கத்தை பாதி கட் பண்ணி கோயம்பேடு ரிவர்ஸ் பண்ணால் ஒரு கால்வாசி பிரச்சனை கட்டு. ப்ரைவேட் பஸ்ஸு கிளாம்பாக்கத்துலேருந்து ஆப்ரேட் பண்ண தான் கஷ்டப்படுறாங்க. கோயம்பேடுலேருந்து நிறைய பேர் ஆப்ரேட் பண்ணால் ஒரு கொஞ்சம் பிரச்சனைகள் சரியாகும். இந்த குப்பை விஷயம்லாம் வந்து நம்ம தலையிடாமல் இந்த முனிசிபல் கமிஷனரை கூப்பிட்டு அவங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ கோர்ட்டு கேஸ் இருக்குது, எது செய்ய முடியும், குப்பையிலேருந்து கரண்ட் எடுக்க முடியாதா, குப்பையிலேருந்து செங்கல் செய்ய முடியாமல், குப்பையிலேருந்து பிளாஸ்டிக்கை தனியாக எடுத்து அதில் ரோடு போட முடியாதா, இவ்வளோ விஷயம் இருக்குது குப்பையிலேருந்து. நம்ம எதுவுமே தெரியாமல் போய் சொல்கிறது. அப்புறம் இவங்க இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் ரீல்ஸ் போட்டால் எல்லாம் வந்துடுவாங்க இன்வெஸ்டர். அங்கே டாட்டா பார்த்துட்டுப்பா, டாட்டா, ஆனந்த் மஹேந்திரா, ஃபோர்டு, அதுக்கப்புறம் ஹார்லி டேவிட்சனு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனி, அவங்களாம் இந்த ரீல்ஸ் பார்த்த உடனே வாட் ரீல்ஸ், நம்ம போய் ஒரு 20,000 crore இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும், 2,000 பேருக்கு வேலை கொடுத்தே ஆகணும், அப்படியே வந்துடுவாங்க. சரி, இப்போ நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு சைடு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குது, 10,000 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது. இன்னொரு சைடு இப்போ டாஸ்மாக் 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்குது. இன்னொரு சைடில் இப்போ அமைச்சர் பேசும்போது நாங்கள் இனிமேல் டாஸ்மார்க்லாம் அதிரடி மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ டாஸ்மாகோட எண்ணிக்கையும் குறைச்சிட்டு இருக்காங்க, அவுட்லெட்ஸோட எண்ணிக்கை குறைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ரெவன்யூ குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் பார்த்தா ராஜ்மோகன் அவர்கள் வேகன்சிஸ்லாம் நாங்கள் ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வேறு நிறைய ப்ராமிஸும் கொடுத்துருக்காங்க. ஒன்று, கையில் ஏற்கனவே கடன் இருக்குது, இன்கம் கம்மியாகிட்டு இருக்கு. அப்புறம் முக்கியமாக நீங்கள் டேக்ஸும் பண்ண முடியாது, ஏன்னா திமுக நல்லா ஹெவியாக பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்னும் அதிகமாக பண்ணிங்கன்னா அதுவும் சிக்கல் வரும். செலவுகள் பார்த்தோன்னா ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. இதை எப்படி ஈடுகட்ட போகிறாங்க? இந்த பிரச்சனைலாம் வந்து திமுகவுக்கும் இருந்தது, அண்ணா திமுகவுக்கும் இருந்தது. அவங்கக்கிட்ட வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று இருந்தது. இந்த சிஸ்டம், அதாவது சிஸ்டம்னா நல்ல சிஸ்டம் இல்லை, அது ஒரு கெட்ட சிஸ்டம். அது என்ன அப்படின்னா, தெரிஞ்ச கான்ட்ராக்டர் இருப்பாங்க. இப்போ அவங்க ஆட்சி வந்ததுன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கான்ட்ராக்டர் முன்பணம் போட்டு ஒரு சில வேலைகளை ஆரம்பிப்பாங்க. இந்த ரோடு பள்ளமாக இருந்தால் ரோடு பூசுறது, பில்டிங் எதனா பாழடைஞ்சு கிடைக்குது, ஸ்கூலோ இல்லை வந்து ஒரு பிரிட்ஜோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலோ பாழடைஞ்சு கிடக்குது, இல்லை ரிப்பேர் பண்ணோன்னா அந்த மினிமம் வேலையை அவங்க முன்பணம் போட்டு பண்ணுவாங்க. அது சம்மந்தப்பட்ட இன்ஜினியர் வந்து இந்த லூப்பில் இருக்கவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பண்ணுங்கள் சார், பில்லு நான் பார்த்துக்கிறேன். அவன் 10 ரூபா செலவு பண்ணிட்டு 12 ரூபா 14 ரூபா பில்லை போட்டு லஞ்சம் கிஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து சிஸ்டம் வந்து போயின்னு இருக்கும். அது கரப்ட் சிஸ்டம் தான். இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் மாற்று எல்லாத்தையும் நிப்பாட்டு நான் பண்ணுறேங்கன்றன்னும் போது என்ன ஆகி போச்சுன்னா, அந்த அரசு இயந்திரம் சுற்றின இந்த இயந்திரம் ஸ்லோவாகி நின்று போயிடுச்சு. இப்போ டாஸ்மாகில் கூட என் பிரச்சனை இது பெருசாகுதுன்னா, இவர் பேசின பேச்சு என்ன பண்ண நினச்சிட்டாங்க எல்லாரும், அங்கே அண்ணா வந்துட்டார் 10 ரூபா வாங்கினா அவ்வளோதான், பாட்டில் எடுத்து வெய், பாட்டில் என்ன இருக்குது 140 ரூபா, அண்ணா ஆள்றாரு, நீ எப்படி 10 ரூபா வாங்குறோன்னா, அந்த கடையில் எப்பா ஆல்ரெடி எங்களுக்கு வந்து பொழுதுக்கும் வரவங்கெல்லாம் டிசைனாக வரீங்க. டாஸ்மாக் ஊழியர் வேலை நிலவை யோசிச்சு பாருங்கள். ஆனால் ஒன்று கூடனா என்னண்ணா அதுண்ணா இதுனான்ட்டு பொழுது விடிஞ்சால் பொழுது போனால் என்ன எல்லாமே வந்து அருமையான மனிதர்களா? ஒரு மது பிரியர்களுக்குன்னு ஒரு பாங்கு இருக்கும்ல, அதுலேயே இப்போ கலாட்டா வேறு ஜாஸ்தி. இதில் கடையெல்லாம் வேறு குறைச்சவொன்னு கடையில் கூட்டம் வேறு லோடு. அவங்க ஆல்ரெடி வந்து எங்களுக்கு 12,500 13,000 தான் சம்பளம் இருக்குது, இது சம்பளம் கம்மி அப்படின்றதுனால தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோன்ற மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போது ஒரு மாற்று சிந்தனை என்பது கிடையாது. இப்போ பெங்களூரில் ஒரு மாடல் இருக்குது. ஸ்விக்கி ஜொமேட்டோவில் எலிட் ஷாப்லேருந்து ஆன்லைன் பண்ணி எடுத்து விடணும். இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு ஒரு 100-150 ரூபா போட்டு 10 ரூபாய்க்கு எதுக்கு பிச்சைக்காரத்தனமாக வாங்கிட்டு அந்த 10 ரூபா கடைக்கு கிடைக்குன்னு எலிட் ஷாப்பில் ஒண்டி ஆன்லைன் பிக்கப் ட்ராப் விமர்சனம் வரும். ஆனால் தொலைநோக்கு பார்வையில் அது சரி. குதிரை பேர் அரசியலை விட அவ்வளோ கெட்ட பேர் வந்துடாது. அது ஒரு முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி இந்த பாட்டிலை வந்து வாங்கணும் கோர்ட்டு சொல்லியிருக்குன்னா, சரி இந்த பாட்டிலுக்கு வந்துட்டு இது என்ன பண்ணலாம், இந்த பாட்டிலை சேஷேவாக மாற்றுறதா, இல்லை பாட்டிலை வந்துட்டு போன பீரியட்லேயே வந்து 100 ml எத்தனை வரேன்னு சொல்லிட்டு 90 ml குவார்ட்டர் கட்டிங் கொண்டு எத்தனை வரேன்னு சொல்லிட்டு முத்துசாமி அவர் வாயை விட்டு மாட்டிக்கின்னு பயங்கரமாக ட்ரால் ஆகிப்போச்சு. அவர் இந்த பாட்டில் பஞ்சாயத்து வருது, இதெல்லாம் பிளாஸ்டிக்கு ஃப்ரூட்டி மாதிரி குஷ்டு போட்டு போடுவாங்க அப்படின்னு அவர் ஏதோ வெளிநாட்டில் ரேஞ்சு நினச்சார்.
நம்ம என்ன பண்ணோம், குஸ்ட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு மேலே யாருன்னா போடுவாங்க. அவரு குடிகாரர்களுக்கு ஈஸியா இருக்குன்ற ஆங்கிள் போனாரு. அதான் மதுப்பிரியர்கள் யூனிட்ஸா கொடுக்குறோம், குட்டி குட்டியாக கொடுக்குறோம். ஏன்னா குட்டியாக குசா பத்தாது, எவ்வளோ குத்தாலும் பத்தாது. அதுவும் நீங்கள் கொடுக்குறதுக்கு லிவர் சிராசஸ் என்னென்னமோ வருது, தரமாலாம். அப்போ ஒரு தொலைநோக்கு பார்வை அந்த துறையில் இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது உள்ளாட்சி துறையில் நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ ஆல்ரெடி வந்து மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த வரியெல்லாம் வந்து யாரும் கேட்காம இருந்தாங்க மக்கள்கிட்ட போய். ஏன் அப்படி கேட்காம இருந்தாங்கன்னா, எலெக்ஷன் தேர்தல் நேரத்தில் மார்ச்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொத்து வரி கட்டிங்க, தண்ணி வரி கட்டுங்கன்னு வந்து அழுத்தம் இருக்காது. இப்போ முடிஞ்சிச்சு. அதிகாரிகள் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கஜானா காலி உள்ளாட்சியிலையுமே. இப்போ அந்த பணம் உள்ளே வந்தால் தான் ரோடு போடுறதோ, அவங்க சம்பளம் கிம்பளம் எல்லாமே. அப்புறம் கடன் வாங்கியிருக்கும் நிறைய உள்ளாட்சி, அதெல்லாம் இது பண்ணும் சக்கரம். இதில் திமுக நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்குது. ஆனால் ஆட்சி தாவேக்கா. ஆல்ரெடி கவுன்சிலர் வர்சஸ் மேயர், கவுன்சிலர் வர்சஸ் எம்எல்ஏ அப்படின்னு ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்கு, கூட பணப்பற்றாக்குறை. இப்போ இது அனுபவமாக இருக்கிறவங்கன்னா அதை எடுத்து சரிகிரி செஞ்சு எடுத்துன்னு போயிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய கான்ட்ராக்டரு இந்த உள்ளாட்சி துறையில் சம்மந்தப்பட்டிருக்குது. பிடபிள்யூடியில் முன்பணம் போட்டு வேலை செய்யறதுக்கு தயாராக இல்லை ஆள். ஐயா ஆதவகிட்ட இருக்கிற பணம் எதுக்கு பயன்படுது? அதிமுகவில் இருக்கவங்கள வாங்குவோம் இங்கே வந்து சேருங்க அப்படின்றது தான் பயன்படும். அதை எடுத்துன்னு வந்து நீங்கள் சிஸ்டம் உள்ள திணிக்க முடியாது. இது வந்து ஒரு நெட்வொர்க்கிங். ஸோ அது டிலே ஆகுது. ப்ளஸ் இன்னொரு பிரச்சனை, இப்போ சொத்து வரி தண்ணி வரியெல்லாம் இப்போ போய் கேட்பாங்க. ஜனங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு சைடு கரண்ட்டு போகுது, ஒரு சைடு வந்து ஒரு சில விஷயம் சரியில்லை, இந்த சொத்து வரி எத்தனை வந்து கட்டணமா, கோவம்லாம் வரும். இதெல்லாம் அவங்க யோகிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில செயல்பாடு பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இப்போ மேயர்கள்லாம் நிறைய பேர் போய் இன்னும் முதல்வரை பார்க்காம இருக்கிறது, இல்லை மன்ற கூட்டம் நடக்காமல் இருக்கிறது. நிறைய இடத்துல வந்துட்டு அந்த கூட்டத்தை, அதாவது ஒரு வேளை மன்ற கூட்டம் நிறைய இடத்துல நடக்காமல் இருக்குது. இது சிக்கலுமே தெரியாமல் இருக்கிறாங்க. உள்ளாட்சித்துறை யார் வச்சுருக்கிறா? முதலமைச்சர்கிட்ட இருக்குது. மிகப்பெரிய துறை. இந்த துறையில் வந்து அவ்வளோ ஃபைல் வரும். இது தெரியாமல் அவர் எடுத்துக்கிட்டார். மேபி நியாயமான ஃபைல் வந்து பாலிசி டிசிஷன்ஸ் நிறைய வரும். இந்த திட்டத்தை செய்யலாமா வேணாமான்னு அதை வந்து அந்த துறை ராதியாக இருக்கிறவங்க, துறை அமைச்சர் செய்கிறது வேறு. உள்ளாட்சித்துறையை வந்து முதலமைச்சரை வச்சிருக்கிறதுடைய சிக்கல் அவருக்கு இப்போ தெரியாது. இன்னும் 3 மாதம் கழிச்சு நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு நோண்டி பாருங்க. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஏதோ ஒன்று தத்தி புத்தி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போமே, இன்னும் டைம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு? ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ப்ராப்ளம்ஸ்லாம் இப்போயே கரண்ட் இல்லைன்னா எல்லாம் வெளில வராங்க. இல்லைங்க, அதாவது கரண்ட்டு கட்டு வந்து ஒரு 2 மாதம் இருக்கும். 2 மாதம் கழிச்சு கரண்ட்டு கட்டு குறையும். எப்படி குறையும்னா, பருவ மழை வந்துச்சு அப்படின்னா ஒரு சில இது குறையும், ஏசி ஓடுறதுலாம் கம்மியானவொன்னே இதாகிடும். பட் இது என்ன ஆகுனா, வருஷம் இது தொடர்கதை ஆகுதுன்னா தாவேக்கா மீது அந்த நம்பிக்கை வந்து கோபமாக மாறும். திமுக வந்து ஊழல் இருந்தாலும் கரண்ட் இருந்ததுப்பா, அதிமுகவில் ஊழல் இருந்ததுனாலும் ஏதோ ஓரளவுக்கு போலீஸ்லாம் கொஞ்சம் ஒழுங்காக இருந்தாங்கப்பா, ஏதோ ஒன்று பேசுவாங்க. இல்லை விவசாயிகளுக்கெல்லாம் வேண்டது கிடச்சி. விவசாய பெருங்குடி மக்கள் வந்து மிக அதிருப்தியில் இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் வெம்புறாங்க. அது என்னென்ன சப்ஜெக்ட், ஏன்னா உரத்தட்டுப்பாடு உலகளவில் பிரச்சனை. அதுக்கப்புறம் தண்ணி வருமா வராதா தெரியல. போன வாட்டியே வந்து அவங்களுக்கு வந்து தீபாவளி அப்போ மழை பெஞ்சு நெல் நிறைய இடத்துல நினைஞ்சு ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு. நம்ம பார்த்தோன்னா உதயநிதி போய் பார்த்தாரு, ஸ்டாலின் அவர்கள் வந்து நெல்லெல்லாம் கூப்பிட்டு பார்த்தாரு. அதுக்கே இந்த காம்பன்சேஷன்லாம் பெருசாக வந்த மாதிரி தெரியல. இதே இப்போ விஜய் அவர்கள் வந்து மத்திய அரசோட இணக்கமாக இருக்கிறான்னா கூட அவங்க ஒரு பணத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணலாம். அந்த இணக்கமும் கிடையாது. நம்ம வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை நான் முதல்ல படிக்கிறேன் அப்படின்ற அளவில் தான் போயின்னு இருக்கிறீங்க. அப்போது அமித்ஷா வந்து பார்க்கல. ஸோ அது ஒரு சைடு நெருக்கடி, இது ஒரு சைடு நெருக்கடி. இதெல்லாம் வந்து இது என்னென்ன தெரியாமல் எதிர்த்து பேசிட்டு ஜெயிச்சிட்டிங்க. இப்போ தான் உண்மையான பிரச்சனைகள் வந்து வருது. அதனால் இது வந்து இந்த நாள் போக போக இது வந்து சிறப்பாக செயல்படலைன்னா இது சிக்கலில் போய் நிற்கும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வரும். எவ்வளோ டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சிக்கல் வருதுக்கு? எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும் அதெல்லாம்? எனக்கு கேட்டால் வந்து அடுத்த ஒரு 45 டேஸில் இதெல்லாம் செட்டில் பண்ணணும். ஏன் அப்படின்னா 6 மாதம்லாம் இல்லை, 45 டேஸ் தான் சார். 6 மாதன்றது விமர்சனம் பண்ணாதீங்கன்னு கேட்கலாம். ரோட்டில் வந்து உட்கார்றவங்களை எப்படி 6 மாதம் வெயிட் பண்ணுங்கன்னு முடியும்? தூய்மை பணியாளர்களை இவர் தான் போய் வீட்டில் கூப்பிட்டு பார்த்தாரு. நாளைக்கு அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து என்னங்க, எஸ்பி வேலுமணி இருந்தப்போ எப்படியே இருந்துச்சு, கேஎன் நேரு இருந்தப்போ எப்படியே இருந்தது, இப்போ வந்து முதலமைச்சர்கிட்டே இருக்குது உள்ளாட்சித்துறை. நாங்கள் தூய்மை பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளி, எங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, எங்கள் வேலையை நிரந்தரம் பண்ண முடியல. அப்போ எதுக்கு எங்களை கூப்பிட்டு பேசுனீங்க? எங்களை கூப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன் உத்தரவாதம் கொடுத்தீங்களன்னு அவங்க கேட்டாங்கன்னா இந்த அரசோட நிலைமை என்ன? முதலமைச்சரோட அந்த முகம், அந்த பிம்பம் என்ன ஆகும்? இப்போ வந்து டைரெக்டாக, ஏன்னா வேறு யாரையும் கேட்க முடியாது.
இப்போ நேரு மீதோ இல்லை எஸ்பி வேலுமணி மீதோனா அவங்களுக்கு அந்த அமைச்சர், துறை அமைச்சர் அவங்கள பார்த்தோம் கொண்டோன்னு அவங்க ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டு போயிட்டாங்க. இங்கே கெட்ட பேர் வாங்குறதுக்குலாம் ஆள் இல்லை. அவங்களும் அந்த போராட்டத்துக்கு வந்து நாங்கள் போஸ்டணும் ரீல்ஸ் எடுத்து போடும்போது இவங்க ரீல்ஸ் எடுத்து போடும்போது அவங்க ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுவாங்க போராட்டம் பண்ணுறவங்க. காவல்துறை இப்பயே வந்து அங்கங்கே போராட்டம் பண்ணுறவங்கள இது பண்ணுறாங்க. காவல்துறை அவங்களும் மனிதர்கள் தான். ஒரு லெவலுக்கு மேலே லத்தி சார்ஜ் இல்லை தள்ளு முள் இட்டுன்னு போங்க அப்படின்னா இதெல்லாம் தண்ட செலவு தானே. காவல்துறை வண்டி வந்து நான் பெட்ரோலில் டீசலில் தண்ணியிலேயே ஓடுது. ஒரு 20 வண்டி எடுத்துன்னு வந்து ஒரு 300 பேர் போராட்டம் பண்ணுறாங்க, 500 பேர் போராட்டம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணி இல்லை எங்கன்னா மண்டபத்தில் போய் வச்சு இதுக்கெல்லாம் யார் செலவு? அந்த செலவுலாம் ஆச்சுன்னா அந்த காவல்துறையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த டீ கடையில் போயிட்டு வாங்கிட்டு அந்த இது இப்படி தானே போவோம், இப்படி தானே நடக்குது. இந்த போராட்டம் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் செலவுக்கு எதனா நீங்கள் ஒதுக்கி பண்ணுறீங்களா? ஒதுக்கிட்டு இருக்கா? இல்லை, நடைமுறை சிக்கல்கள் இது இவங்களுக்கு தெரியல. பாவம், சொல்கிறதுக்கு கொள்றதுக்கோ ஆள் இல்லை. அது எப்படி பண்ணணும்னு தெரியல. ஐடியா கொடுக்குறவங்களும் தப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இன்னும் ஒரு 45 நாள் இருக்குது விண்டோ பீரியடு. இப்போ ஊடகத்தில் எதனா செய்தி வருதுன்னா ஊடகத்தை வந்து இருட்டடிப்பு செய்யலாம், இல்லை ஒரு யூடியூப்பில் வருதுன்னா ரிப்போர்ட் வச்சு அதை கொஞ்ச நாள் ஸ்லோ டவுன் பண்ணலாம். அவங்க திருப்பி இன்னொரு யூடியூப் ஓப்பன் பண்ணி மறுபடியும் பேச போகிறாங்க. அவ்வளோதானே. மேபி 10 நாள் 20 நாள் தள்ளி போடலாம். மற்றபடி வேறு சிக்கல் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரைலாம் இன்னும் வந்து ஒரு 1.5 மாதம் கையில் இருக்குங்க. இந்த 1.5 மாதத்தில் ஒவ்வொரு துறையாக அவர் சரி செஞ்சுட்டு வரணும். ஃபஸ்ட்டு சரி செய்ய வேண்டியது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஃப்ளேர் ஃபாஸ்ட் ஆகும் முதலமைச்சரோட துறைன்றதுனால. 2வது உள்ளாட்சித்துறை அவங்க கவனம் செலுத்த வேண்டியது, இது 2வது. 3வது இந்த டாஸ்மாக் சம்மந்தமான பிரச்சனைகள். இதை விட முக்கியமான ஃபஸ்ட்டு இம்மீடியட்டான பிரச்சனை, சட்டம் ஒழுங்கை விட சரியான பிரச்சனை கரண்ட் கட்டு பிரச்சனை. கரண்ட்டை சரி செய்யும். இதை 4 அவங்க பண்ணிட்டாங்கன்னா போக்குவரத்துலாம் தீபாவளி வரலும் நமக்கு டைம் இருக்குது. இதுக்கு அடுத்த பெரிய பிரச்சனை நமக்கு வந்து தீபாவளி எப்போ வரும். இப்போ நம்ம வந்து இதில் இருக்கிறோம் உங்களுக்கு இப்போ விநாயகர் சதுர்த்தி, அதுக்கப்புறம் குடியரசு தினம், சுதந்திர தினம், அந்த மாதிரி நாட்களில் குடியரசு தினம் போயிடுச்சு, ரிப்பப்ளிக் டே போயிடுச்சு, இண்டிபெண்டன்ஸ் டே வரும் ஆகஸ்ட்டில். அப்போது ஒரு கூட்டம் வந்து மேபி ஒரு வெள்ளிக்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வந்து திருப்பி மறுபடியும் எல்லோரும் கிளம்பாக்கம் போவாங்க, ஊராக போவாங்க பஸ்ஸுக்கு. அப்போ அதெல்லாம் யூகித்து சரி செய்யணும். இன்னொன்று எலக்ட்ரிக் பஸ்ஸாக வந்து மாறுதா இல்லையா, தொலைநோக்கு பார்வை என்ன, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் யோசித்து பண்ணணும். அதேமாதிரி முதலீடு உள்ள கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் வரணும். இந்த காலகட்டத்தில் ஒரு புயலோ ஒரு பெரும் மழையோ இல்லை பெரும் வறட்சியோ வரக்கூடாது. ஏன்னா ஒழுங்காக இருக்கிற பஸ்ஸை ஓட்டின்னு போகிறதே இவங்க கஷ்டப்படுறாங்க. இப்போ அந்த பஸ்ஸுக்கு எதிர்த்த மாதிரி மழை புயல் இதெல்லாம் வருதுன்னா இன்னும் கஷ்டப்படுவாங்க அந்த அரசியலில் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு. அதனால் நான் இயற்கைக்கிட்ட வேண்டிக்கிறது அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு கஜா மாதிரியோ ஒரு ஒக்கி மாதிரியோ இல்லை வந்து ஒரு நிஃபர் மாதிரியோ இல்லை வரதா மாதிரியோலாம் எதுவும் வரக்கூடாது. இந்த டிசம்பர் வரையில் எதுவும் வரக்கூடாதுன்றது நான் இயற்கைக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா தாவேக்கா சிறப்பாக செயல்படலைன்றது அரசியல் பிரச்சனைங்க. பட் மக்கள் பாதிச்சிடக்கூடாது. கண்டிப்பாக இவங்களால் இன்றைக்கி இருக்கிற இந்த அமைச்சர்கள் செட்டப்பை வச்சுட்டு இவங்களால் ஒரு பெரும் இயற்கைக்கு எதிரான ஒரு பேரிடர் வறுமையானால் அதை சரி செய்யக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு தாவேக்கா அரசு இல்லை என்பது என்னோட குறைந்தபட்ச புரிதல். ஒன்று உங்களுக்கு டெல்லிக்கிட்ட நல்ல இணக்கமான ஒரு விஷயம் இருந்தால் பணங்கினா ஏதோ கொடுப்பாங்க, அதை வச்சு கான்ட்ராக்ட் பற்றி எதையோ சரி செய்யலாம். இல்லை ஒரு நிவாரணமாக ஒரு 2000 அக்கௌண்ட்டில் போடுறது, 5000 நிவாரணம் போடுறது. இவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே இருக்கிற மாதிரி தெரில. அதனால் அட்லீஸ்ட் இயற்கை வந்து ஒத்துக்கொள்ளணும், நல்லா மழை பெய்யணும், காவேரி நீர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துடணும், கடமடை போய் சேர்ந்துடணும். அட்லீஸ்ட் விவசாயிகளுக்கு தண்ணி இருக்குனாலும் அவங்களோட பாதி பிரச்சனையும் சரியாயிடும். அதனால் நான் வேண்டுவது இயற்கையிடம் தயவு செய்து தாவேக்கா அரசை காப்பாற்று. ஏன்னா புதியவர்கள் இளைஞர்கள் வாய்ப்பில்லை, தெரிஞ்ச மாதிரி நடித்து கொண்டிருக்கிறார்கள், ரீல்ஸ் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் இயற்கை வந்து அவர்களை காப்பாற்றும். அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.